அஷ்ட ஐஸ்வர்யங்களை அள்ளித்தரும் திருவண்ணாமலை கிரிவல பாதை அஷ்டலிங்கங்கள். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள அஷ்டலிங்கங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் சகல தோஷ நிவர்த்திகளையும் தரும் சுயம்பு லிங்கங்கள் ஆகும். அஷ்டலிங்கங்களையும் கண்டிப்பாக தரிசிக்க வேண்டும். கிரிவல பாதையில் சூரியலிங்கமும் உண்டு. ஆனால் இந்த லிங்கம் அஷ்டலிங்கங்களில் சேராது. இனி அஷ்டலிங்கங்கள் அள்ளித்தரும் பலன்கள் குறித்து இந்த பதிவில் காண்போம். இந்திரலிங்கம். கிரிவல பாதையில் முதலில் தரிசனம் செய்ய வேண்டிய லிங்கம் இந்திரலிங்கம். இது கிழக்கு திசையில் அமைந்துள்ளது. இதனை வழிபடுவதால் செல்வம் செழிக்கும். அக்னிலிங்கம். தென்கிழக்கு திசையில் வலது பக்கம் உள்ள இரண்டாவது லிங்கமே அக்னிலிங்கம். திருவண்ணாமலை செங்கம் சாலையில் தாமரைக்குளம் அருகே அமைந்துள்ள இந்த லிங்கத்தை வழிபாடு செய்தால் நோய் பயம் நீங்கும். யமலிங்கம். தெற்கு திசையில் உள்ள மூன்றாவது லிங்கம் யமலிங்கம். இந்த லிங்கம் அருகே சிம்ம தீர்த்தம் உள்ளது. கோபுர வாசலில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த லிங்கத்தை வழிபாடு செய்வதால் அனைத்து துன்பங்களும் நீங்கும். பொருள் வளம் ஓங்கும். நிருதிலிங்கம். தென்மேற்கு திசையில் உள்ள லிங்கம். இங்கிருந்து மலையை நோக்கினால் சிவனும் உமையும் இணைந்த தோற்றம் போல் ஒரு காட்சியை காண முடியும். இங்குள்ள தீர்த்தம் சனி தீர்த்தம். இந்த லிங்கத்தை வழிபாடு செய்தால் புத்திர பாக்கியம் ஏற்படும். வருணலிங்கம். மேற்கு திசையில் உள்ள 5வது லிங்கம். ராஜகோபுரத்தில் இருந்து 8வது கிலோமீட்டர் தூரத்தில் வருண தீர்த்தம் உள்ளது. இதனை வழிபாடு செய்தால் பிணிகள் அகலும். வாயுலிங்கம். வடமேற்கு திசையில் அமைந்த 6வது லிங்கம். இந்த லிங்கத்தை தரிசிப்பதால் எதிரிகளின் தொல்லைகளிலிருந்து விடுபடலாம். குபேரலிங்கம். வட திசையில் உள்ள குபேரலிங்கத்தை வழிபாடு செய்வதால் குபேரனைப் போல செல்வங்களை குவிக்க முடியும். இது 7வது லிங்கம். இந்த லிங்கத்தின் மீது பக்தர்கள் காசுகளை அள்ளி வீச காணலாம். ஈசான்ய லிங்கம். வடக்கு திசையில் உள்ள 8வது லிங்கம் ஈசான்ய லிங்கம். இதை வழிபாடு செய்தால் கஷ்டங்கள் நீங்குவது உறுதி. 8 லிங்க வழிபாட்டுடன் துர்க்கையம்மன் ஆலயம், கற்பக விநாயகர் ஆலயம் என கிரிவல பாதையில் உள்ள 54 ஆலயங்களையும் வழிபாடு செய்வது மிகச் சிறப்பு.